ஹலோ கைஸ், இதான் வந்துட்டு நம்ம வண்டியில் யூஸ் பண்ணுற குயிக் த்ராட்டில். இது வந்து பொட்டிக் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலு. சிஎன்சி மேக் வந்து சிஎன்சி மெட்டீரியலில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த குயிக் த்ராட்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா ஸ்டாக் கேபிள், இந்த ஸ்டாக் கேபிள் தான், இந்த ஸ்டாக் கேபிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பம்பும் ஆக்ஷன் ஆகும், கார்பரேட்டருக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 1 2 3 4 5 ஸ்டெப் இருக்கும். இது வந்து நார்மல் த்ராட்டில் எப்படி யூஸ் ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நார்மல் த்ராட்டில் இருக்கும். இது வந்து மீடியம் குயிக் த்ராட்டிலாக இருக்கும். இது வந்து ஓவர் ரேவிங்காக இருக்கும். இதெல்லாம் ரேசிங் பர்பஸ்க்கு, இந்த கடைசி ரெண்டும் வந்து ரேசிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான், அதாவது ஆக்ஷன் இவ்வளோ தான் இருக்கும். ஃபுல்லாக த்ராட்டில் க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் த்ராட்டிலுக்கு, செகண்ட் வந்து மீடியம் குயிக் த்ராட்டில். இதுவே வந்துட்டு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி இதுவே வந்து பெட்டர் ஆப்ஷன். செகண்ட் ஸ்டெப் வந்து பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ பாடி வந்து இப்படி தான் இருக்கும், ஹேண்டில் வந்து இப்படி இருக்கும். இது வந்து நம்ம அலன் கீழே வச்சு தான் கழட்டுற மாதிரி வரும். ஒன் சைடு கழட்டியாச்சு. மோஸ்ட்லி குயிக் த்ராட்டில்னால் வந்து ஆயில் பம்ப் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்வாங்க. ஆனால் இந்த த்ராட்டில் வந்துட்டு நம்ம ஆயில் பம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு திங் சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் உள்பக்கம் இப்படி தான் இருக்கும். த்ராட்டில் வந்து எப்படி பிளேஸ் ஆகும் அப்படின்னா இப்படி தான் த்ராட்டில் பிளேஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஆக்ஷன் இருக்கும். கீழே ஒரு போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட் எதுக்கு அப்படின்னா ஸ்டாப்பர். அதாவது இந்த எண்டு போய் ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகாமல் இந்த ஸ்டாப்பரில் போய் டச் பண்ணி நின்றோம். உள்ள போல்ட்டு தெரியும் பாருங்கள். இந்த போல்ட்டில் போயிட்டு டச் ஆகி நின்றோம். தென் இது வந்து இந்த போல்ட் இதுவும் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நார்மல் கேபிள்லேயே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு காடி வருதுல்ல, இது வந்து அதில் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேபிள் வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். லைட் ஷேக் இருக்கும், பட் ஆனால் நான் அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனை எதுவும் வந்ததில்லை, நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இதான் கேபிள். அதாவது இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்க ஹோல் தான் விடணும். அதாவது இந்த போல்ட் வச்சுக்கிற ஹோலுக்கு பக்கத்து ஹோலில் தான் விடணும். இந்த ரப்பர் இருக்குல்ல, அது போகுமான்னு கேட்டிங்கன்னா அழகாக உள்ளே போயிட்டு இருந்தோம். கேபிள் மேலே வந்துருச்சு. இப்போது இந்த ஆலன் கீயை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு இந்த காடியை உள்ளே விட்டுருவோம். ஸோ இதுக்கு நேரம் இது வரணும். ஃபோன் ஒரு கையில் இருக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியல. ஹோல்ட் அ செகண்ட். ஓகே, இப்போ கொஞ்சம் நார்மலாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் சும்மா கையில் மட்டும் டைட் வச்சுட்டு கடைசியாக நம்ம அலன்கி வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேபிள் வந்து
இந்த கேபிள் நாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய பிடியில் வந்து போடணும். இதுதான் பிடியில் வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று எமர் ஷீட் இதுக்குள்ளே ஒரு ஆணிலேருந்து சுற்றி நீங்கள் எமர் ஷீட் வச்சு இந்த இடம் கொஞ்சம் ஃபைல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது ஓவர் டைட்டாக இருக்கும் இந்த இடத்துல. நம்ம பிடியை வந்து நம்ம ஹேண்டில் பார்லேயே போட்டுருவோம். ஹாஃப் மவுண்ட்டில் போட்ட இதில் மேலே த்ராட்டில் கேபிள் இருக்குல்ல, அந்த த்ராட்டில் கேபிள் லைட்டாக இழுத்திங்கன்னா வரும். எடுத்துகிட்டு இதில் செகண்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீழே இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம மூட போகிறோம். ஓகே, ப்ளேஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், ப்ளேஸ் ஆனது. இந்த இடத்துல எப்படி ப்ளேஸ் ஆகி தெரியுதா? ஓகே, அவ்வளோதான். இதுதான் பாதி ஹாஃபு. இதை மேலே வச்சுட்டு இந்த பக்கம் அலங்கி இந்த பக்கம் ஒரு அலங்கி த்ராட்டில் மாட்டியாச்சு. நம்மளுடைய ஸ்டாக் grip போடும்போது இது வந்து நம்ம ஸ்டாக்கோட grip. இது போடும்போது ஃப்ரீயாக உள்ளே போய்ட்டு வரும். இதுவே தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் ஃபெவிக்விக்கை இந்த இடத்துலையும் 2 சொட்டு விட்டுட்டு நீங்கள் இதை வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் விடுங்க, அப்படியே grip ஆயிரும். இப்போ வந்துட்டு நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது இது சுற்றாது, இல்லைனா இது சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த இடத்துல 2 ட்ராப் மட்டும் விட்டுட்டு நீங்கள் gripப்பை போட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு 2 செகண்டில் அதுவே பிடிச்சிக்கும் grip. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நெட்டில் பாருங்கள், டூனர் கிராஃப்ட் வச்சுருக்காங்க, அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.